காஃபி ஆறதுக்குள்ள கொண்டு போய் கொடு. அது கொடு. அந்த காஃபி அதுல வை, 2 பேரும் சேர்ந்து குடிங்க. எழுந்துரு சீக்கிரம் போ. அக்கா, டயல் பண்ணாமலே அண்ணி போன் பேசிட்டு போறாங்க, பாத்தியா? ஏய் மீனாட்சி, ஒரு காப்பியை நேரத்துக்கு குடுக்கணும்னு தெரியாத உனக்கு? ஐயோ இல்ல பாட்டி, பால் லேட்டா தான் வந்துச்சு. அதுக்கப்புறம் வாசல் பெருக்கி தண்ணி தெளிச்சு அப்புறம் தான் பால் காய்ச்சினா தான் லேட் ஆயிடுச்சு பாட்டி. ஆமா, சக்தி யாருக்கு காப்பி கொண்டு போறா? அவ வீட்டுக்காரருக்கு கொண்டு போறா. வீட்டுக்காரக்கா? யாரடி சொல்ற? ஷோ பாட்டி, அவ வீட்டுக்கார் வேற யாரு? சிவாக்கு தான். சிவாவுக்கா? என்னது, சக்தி சிவாவுக்கு காப்பி கொடுக்க போறாளா? தனியாவா போனா? இல்ல பாட்டி, துணைக்கு 4 பேரை கூட்டிட்டு போயிருக்கா. என்னது? ஏன் பாட்டி, அவ ரூமுக்கு அவ எப்படி போவா? தனியா தானே போவா. அவ எதுக்குடி சிவாவுக்கு காப்பி கொடுக்க போனா? ஷோ, இது என்ன பாட்டி கேள்வி? புருஷனுக்கு பொண்டாட்டி தானே காஃபி கொண்டு போய் கொடுப்பாங்க. ஏன் புருஷனுக்கு பாட்டி கூட தான் காப்பி கொடுக்கலாம்? கொடுக்க கூடாது. ஐயோ, இந்த சக்தி வேற சிவா ரூமுக்கு தனியா போயிருக்காளே. முதல்ல அவளை போய் கவனிக்கணும். எங்க மாமாவை காணோம்? மாமா இங்கதான் இருக்காரா? மாமா, என்ன? காஃபி கொண்டு வந்திருக்கேன் மாமா, நீங்க குளிச்சிட்டு வந்து குடிங்க. அங்க வச்சிட்டு போ. என்ன கலர் ஷர்ட் இது? இது மாமாவுக்கு நல்லாவே இருக்காது. ஐயோ, என்ன இது? தண்ணி நின்னு போச்சு. இப்ப என்ன பண்றது? இதுதான் மாமாக்கு நல்லா இருக்கும். வேற வழி இல்ல, யாராவது கூப்பிட்டு மோட்டர் போட சொல்ல வேண்டியதான். யார கூப்பிடுறது? பாட்டி, பாட்டி. என்ன மாமா அந்த கிளவிய போய் கூப்பிடுறாரு? பாட்டி, மாமா கூப்பிட்டீங்களா? ஏய், நீ என்ன போலையா? போயிட்டு தான் மாமா இருந்தேன். நீங்க கூப்பிட்டது காதுல விழுந்துச்சு, அதான் திரும்பி வந்தேன். நான் உன்னை கூப்பிடல, போ போய் பாட்டியை வர சொல்லு. ஏன் மாமா, என்னன்னு என்கிட்ட சொல்லுங்களேன், நான் பாத்துக்கிறேன். அதெல்லாம் எதுவும் வேணாம், நீ போய் பாட்டியை வர சொல்லு. பாட்டியா? பாட்டி பக்கத்துல கடைக்கு போயிருக்காங்க மாமா. இப்ப என்ன பண்ண? என்னாச்சு மாமா, ஏதாவது மறந்துட்டீங்களா? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, ஷவர்ல தண்ணி நின்னு போச்சு, கொஞ்சம் மோட்டர் ஆன் பண்ணி விடு. தண்ணி வரலையா? கொஞ்சம் இருங்க மாமா, தோ போட்டு விடுறேன். ஐயோ, இந்நேரம் என்ன நடந்துச்சுன்னு ஒண்ணுமே தெரியலையே. அப்பா, என்ன ரூம்ல யாரையுமே காணோம்? எங்க போனாங்க? இங்கதானே சக்தி வந்ததா அந்த மீனாட்சி சொன்னா. ஐயோ, காஃபி இங்க இருக்கு. காஃபிய கொண்டு வந்தவளும் காஃபிய குடிக்கிறவனும் எங்க போனாங்க? ஏய் சக்தி, என்ன மாமா? தண்ணி வந்துருச்சு. சிவா வாய்ஸ் கேக்குது. என்ன மாமா புரியல?
அங்க கேக்குது? உள்ளதான். தண்ணி வந்துருச்சு. என்னது? தண்ணி வந்துருச்சு. தண்ணி. சரி ஓகே மாமா. என்ன 2 பேருக்கும் ஒரே இடத்துல இருந்து கேக்குது? ஐயோ, நாம மோசம் போயிட்டோமா? இவங்க 2 பேரும் ஒரே ரூம்ல இருக்கிறதே தப்பு. ஒரே பாத்ரூம்ல வேற இருக்காங்களே. ஐயோ, இப்ப நான் என்ன பண்ணுவேன்? ஐயோ, தேசிவா. என்ன பாட்டி? டே கண்ணா, கொஞ்சம் அர்ஜென்ட்ரா. கதவை திறந்து விடுறா. சரிடா. பாட்டி என்னால இப்பலாம் திறக்க முடியாது. நீ போ. ஐயோ டேய், பாட்டிக்கு அர்ஜென்ட்ரா கண்ணா. பாட்டி, உங்க ரூம்ல பாத்ரூம் இருக்குல்ல, அங்க போங்க. இப்ப என்ன பண்ணுவேன்? ஏன் சக்தி எல்லாம் உன்னாலதாண்டி. அவனை பேச விட்டுட்டு நீ கமக்கமா உள்ள இருக்கியா? இரு, நான் வச்சுக்கிறேன். என்ன பண்ணா? இவளுக்கு ஏதாச்சும் செய்யணுமே. ஐடியா, இந்த வரேன். இரு. அடியே சக்தி, இன்னையோட நீ படுத்த படுக்கையா கிடக்க வேண்டியதுதான். உன் காலை உடைச்சாதான் நீ மாடிப்படி ஏறி மேல வர மாட்ட. இன்னைக்கு நீ வலிக்கு விழறது ரூம்ல மட்டும் இல்ல, உன் வாழ்க்கையிலையும் தான். ஏய் சக்தி, மீனாட்சி உன்னை அவசரமா கூப்பிடுறாடி, சீக்கிரமா வா. என்ன இவா உள்ள இருக்கான்னு நினைச்சா இடையில இருந்து வர்றா. ஏய், எங்கடி போற? சுடுகாட்டுக்கு வரியா? வரேன்டி, வரேன். உன்னை புதைக்கிறதுக்கு வர்றேன். யாரு புதைக்கிறான்னு பாப்போம். ஏய், நான் சொல்லிட்டே இருக்கேன், நீ பாட்டா போயிட்டே இருக்க. ஆஹா, ஆடு தானா வழியாக போகுது. ஐயோ, இவன் எதுக்கு இப்ப வந்தா? மாமா, ஐயோ, ஐயோ, வேணாம். பாத்து மாமா. புடி. ஐயோ. ஐயோ, ஏய், ஐயோ. சிவா, போச்சு. ஐயோ. பாட்டி, நீ என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? இங்கிலீஷ் படம் பார்த்துட்டு இருக்க. போடி கம்முனு. பாட்டி, உனக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா? சின்ன ஜெர்சுங்க அப்படி இப்படிதான் இருப்பாங்க. அத போய் எட்டி பார்த்துட்டு இருக்கே. போ பாட்டி இங்க இருந்து. டேய், நீ ஓ வேலைய பார்த்துட்டு போடி. எல்லாம் எனக்கு தெரியும். டேய் சிவா, கண்ணா, டேய் கண்ணா, சிவா. டேய் சிவா, கண்ணா, டேய் எந்திரடா. கண்ணா, சிவா. பாட்டி, நீ கண்ணன் சொன்னதுல என் அண்ணன் கண்ணனாவே மாறிட்டான். டேய் சிவா, டேய் சிவா, டேய்
டேய் கண்ணா டேய் டேய் சிவா எந்திரடா டேய் சிவா பாடி என்ன பாட்டி? சொல்லுங்க பாட்டி. டேய் உங்க அம்மா உன்கிட்ட ஏதோ பேசணும்னு சொன்னாடா, உடனே வாடா. ஒரு 10 நிமிஷம் ரெடி ஆயிட்டு வரேன்னு சொல்லுங்க பாட்டி. சரிடா கண்ணா, நீ நீ சீக்கிரம் ரெடி ஆயிட்டு வா. பாட்டி நான் இங்கே வெயிட் பண்றேன். பாட்டி நீங்க முத போங்க, நான் வர்றேன். சரிடா சிவா. போங்க இங்க இருந்து. என்ன சக்தி, காலையிலே வா. மீனாட்சி, உன்னோட காஃபி மேட்ரிக் காலையிலே ஒர்க் அவுட் ஆயிடுச்சு போல. சுந்தர் அண்ணன் கூட சேர்ந்து சேர்ந்து உனக்கு ரொமான்ஸ் ஐடியா பிச்சுக்கிட்டு வருது போ. சும்மா இரு. ஜமாய் ஜமாய். ஏய் என்ன கிளக்குன்னு சிரிக்கிறீங்க? கிளுக்குன்னு சிரிக்காம பின்ன கொழுக்கு முழுக்குன்னு சிரிப்பாங்க. ஏய் பெரியவங்ககிட்ட எப்படி பேசணும் தெரியாது உங்களுக்கு? பெரியவங்களா? ஏய் என்ன நக்கலா? வாழை ஒட்ட நறுக்கிடுவ, ஜாக்கிரதை. ஏய் என்னடி அங்கேயே ஊத்திட்டு இருக்க? எனக்கு சாம்பார் தீந்து போச்சு, ஊத்து வா. வரேன் பாட்டி. ஊத்து. போதும். என்ன டிஃபன் இன்னைக்கு? ஏண்டா என் தட்டை பார்த்தா தெரியல பொங்கலும் சாம்பாருன்னு? ம், ஏய் நான் என்னடா சொன்னேன்? பொங்கலும் சாம்பாரும் தானடா சொன்னேன். மீனாட்சி டிஃபன் வைங்க. சக்தி, நீ வந்து பரிமாறு. என்ன அக்கா நம்மள மாட்டி விடுறாங்க? இந்த மீனாட்சி மூதேவி வேற அப்பப்ப நம்ம லைன்ல குறுக்க வர்றா. இல்லக்கா, நான் சாப்பிட உட்காந்துட்டேன். அதனால என்ன? இந்தா நீ பரிமாறு, எனக்கு கிச்சன்ல வேலை இருக்கு. இந்தா பரிமாறு. ஐயோ இவள பரிமாற சொன்னா இந்த பார்வை பாக்குறாளே. பாக்குற பார்வையிலேயே லவ்வ சொல்லிடுவா போல இருக்கே. அம்மாடி, உங்க அக்கா உன் வீட்டுக்காருக்கு பரிமாற சொல்லிட்டு போனா, ஏதாவது வெய்மா. மீனாட்சி, ஆ? அம்மாக்கு காலையில காஃபி கொடுத்துட்டீங்களா? கொடுத்தாச்சுங்க. அப்புறம் அவங்க டிஃபன்லாம் சாப்பிட்டாங்களா? அவங்க டிஃபன் சாப்பிட்டு மாத்திரை போட்டு இப்ப ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்காங்க. இன்னும் கொஞ்ச நேரத்துல எழுந்துருவாங்க. அதுக்கப்புறம் நான் லஞ்சும் பண்ணி உங்களுக்கு லஞ்சும் கொடுத்துருவேன். கவலைப்படாதீங்க. ம், சரி மீனாட்சி. அம்மா, இந்த ரஞ்சித் எங்க போனாரு? திரும்பி பாரிஸ்க்கே போயிட்டான். பாரிஸ் போயிட்டாரா? எப்போ? என்கிட்ட சொல்லவே இல்ல. அம்மாடி, போனது உன் ஃப்ரெண்டு இல்லம்மா, சக்தியோட ஃப்ரெண்டு.
நீ எதுக்குவா இவ்ளோ ஃபீல் பண்ற? சக்தி, அவர் எப்ப போனாரு? நீ ஏன் என்கிட்ட எதுவுமே சொல்லவே இல்ல? இல்லக்கா, நடந்த பிரச்சனையில மறந்துட்டேன். எப்போ வருவார் சக்தி? தெரியல, எப்ப வேணாலும் வரலாம். சக்தி ஒன்றும் பிரச்சனை இல்லைல்ல? அண்ணி, ஏன் அப்படி கேக்குறீங்க? இல்ல ஐஸ்வர்யாவை ரஞ்சித்துக்கு பேசி வச்சிருக்கோம்ல, அதுக்காக தான் கேக்குறேன். அப்படியே அவன் வந்துட்டாலும் கல்யாணம் பண்ணிட்டு தான் மறுவேளை பாரு. தார்னி, நீ கவலைப்படாத. ரஞ்சித் கண்டிப்பா ஐஸ்வர்யாவை தான் கல்யாணம் பண்ணிப்பாரு. எனக்கு ப்ராமிஸ் எல்லாம் பண்ணிருக்காரு. நீ வேணா பாரு, இன்னும் ஒரே மாசத்துல அவர் திரும்ப வந்து நம்ம ஐஸ்வர்யாவை கல்யாணம் பண்ணிட்டு தான் இந்த ஊரை விட்டு போவாரு. ஒருவேளை அப்படி எதுவும் நடக்கலனா நான் போராட்டம் பண்ணியாவது ரஞ்சித் இங்க வர வச்சு ஐஸ்வர்யாவை கல்யாணம் பண்ணி வச்சிருவேன். அவன் வந்தாதானா கல்யாணம் பண்ணி வைப்ப? ஏ சக்தி, ஆ? என்ன யோசிச்சுட்டு இருக்க? எனக்கா? என்ன நீ இன்னும் சாப்பிடாம நின்னுட்டே இருக்க? நீ ஆபீஸ் கிளம்பணும்ல, வந்து உட்காந்து சாப்பிடு ஃபர்ஸ்ட். ஐயோ, இந்த மேட்டர் சுத்தமா மறந்துட்டமே. கடவுளே, எப்படி இவள ஆபீஸ் போக விடாம தடுக்கிறது? எப்படியாவது தடுத்து நிறுத்தி ஆகணுமே. என்ன பண்ணலாம்? பேசாம ஹார்ட் அட்டாக்னு சொல்லி படுத்துருவோம். அதுதான் பெஸ்ட் ஐடியா. சக்தி, இல்லக்கா, நான் இன்னைக்கு ஆபீஸ் போல. என்ன திடீர்னு போகலன்னு சொல்ற? அத பத்தி நமக்கு என்ன கவலை? இவ வேலைக்கு போல. ஏன் சக்தி? இல்ல, கொஞ்சம் டயர்டா இருக்கு. ஒரு 2 நாளைக்கு ஆபீஸ் லீவ் போடலான்னு. அது நீ எங்க? நீ எப்படி காருக்குள்ள தானே கேக்குறீங்க? அது நான் சாப்பிட்ட உடனே வந்து உக்காந்துட்டேன். நீ எங்க வரேன்னு கேட்க வரீங்க அதானே? ஆபீஸ்க்கு. ஆபீஸ்க்கா? ஆமா. டைனிங் டேபிள்ல சாப்பிடும்போது டைனிங் டேபிள்ல வரலன்னு சொல்லிட்டு இப்ப வரேனேன்னு கேக்குறீங்களா? இங்க இருந்து ரெஸ்ட் எடுத்தா போர் அடிக்கும் மாமா. அதான் நான் அங்க வந்தா ரெஸ்ட் எடுத்த மாதிரி இருக்கும், உங்க கூட இருந்த மாதிரி இருக்கும் மாமா. அப்பப்ப போர் அடிச்சா நம்மள என்டர்டெயின்மெண்ட் பண்ண ரன்பீர் இருக்கானே, அது போதும் மாமா. நீங்க இப்படியே கேள்வி கேட்டுட்டு நான் பதில் சொல்லிட்டே இருந்தா நேரம் போறதே தெரியாது. முதல்ல கிளம்புவோம், ஆபீஸ்க்கு டைம் ஆயிடுச்சு. இவர் சிரிக்கிறாரா முறைக்கிறாரா ஒண்ணுமே புரியலையே. ஆ